காய்ஸ், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். சிவா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாத்துக்கோ. ஓகே சார். அப்படின்னா என் புருஷனுக்கு எதிராகவே நான் டெண்டர் போட அர்ஜுன் சருக்கு உதவி பண்ணிருக்கேனா? என் புருஷனை நான் தோக்கடிக்க இந்த கம்பெனிக்கு நான் உதவி பண்ணிருக்கேனா? நான் செஞ்சது தப்பா ரைட்டானெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் பண்ணிருக்க இந்த விஷயம் நம்ம 2 பேரோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போதோ. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் நம்பிக்கையெல்லாம் ஒரே அடியா மண்ணோட மண்ணா போயிடுச்சு. மித்ரா, பிசினஸ்ன்னு வந்தா இது எல்லாமே சகஜம் தான்டா. நமக்கு வெற்றியும் கிடைக்கும், சில நேரங்கள்ல நமக்கு தோல்வியும் கிடைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நடக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. ஜெயிக்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ, நாம தோத்து போகும்போது கூட அதே அளவுக்கு அதை ஏத்துக்க பழகணும். இதை நினைச்சு கோவப்படுறதுனாலயோ இல்ல பிரச்சனை பண்றதுனாலயோ எந்த வித பிரயோஜனமும் இல்லை. இல்ல டாட், அங்க என்னமோ நடந்திருக்கு. கொட்டேஷனை லக்ஷ்மி போட்ட மாதிரி யாரோ போட்டிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி கொட்டேஷனை போட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மித்ரா, ஒரே மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் இல்லையா? நோ டாட், அந்த மாதிரி லக்ஷ்மி மட்டும்தான் கோட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த ட்ரிக் லக்ஷ்மிக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர மித்ரா? இறந்து போன லக்ஷ்மியே வந்து அர்ஜுனுக்கு கொட்டேஷனை கொடுத்திருக்கான்னு சொல்ல வரியா? தெரியல மாம், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா சம்திங் இஸ் ராங். நான் தோக்கிறதுக்கும் அந்த அர்ஜுன் ஜெயிக்கிறதுக்கும் யாரோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேலை பார்த்திருக்காங்க. அவங்க போட்ட கொட்டேஷன்னால தான் இப்போ நான் இந்த டெண்டரை இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. மித்ரா, நமக்கு இந்த டெண்டர் கிடைக்கலனா இன்னொரு டெண்டர் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இல்லனா இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம வெறும் இந்த ப்ராஜெக்டோட நிக்க போறது இல்லப்பா. நம்ம ஒரு டெண்டர் போயிடுச்சுங்கிறதுக்காக இப்படி சோகமா இருக்க கூடாது. பள்ள மேடு வரும்போது அதை தாண்டி போறதுக்கு நம்ம பழகிக்கணும். கவலைப்பட்டு நம்ம அங்கே நிக்க கூடாது. அவங்க கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிச்சுட்டு தானே இருக்கோம் தேவியானி. இன்னும் எத்தனை நாளைக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்கக்கா? மித்ராவுக்காக காத்துக்கிட்டு இருந்து மனிஷா அவளுடைய வாழ்க்கையவே பணயமா வச்சிருக்கா. நாட்கள் கடந்து போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மித்ரா தன் கழுத்துல தாலி கட்டுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. மித்ரா எந்த விதமான முடிவு எடுக்க போறான்னு இவளுக்கு தெரியலனாலும் கண்மூடித்தனமான நம்பிக்கையில இவ காத்துட்டு இருக்கா. ஆனா மனிஷாவுடைய எதிர்காலத்துக்கு இப்ப வரைக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்குக்கா? இன்னைக்கு ஒரு நாள் மித்ரா தோத்துட்டான்னு நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்களே. ஆனா மித்ராவுக்காக இத்தனை வருஷம் எதிர்பார்த்து மனிஷா ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கா. மித்ரா கவலைப்படுவான்னு அவனுக்கு இத்தனை பேர் ஆறுதல் சொல்றீங்க. ஆனா மனிஷா இங்க தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. அவளை ஆறுதல் படுத்துறதுக்கு இங்க ஒருத்தர் கூட இல்ல. அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். அப்படியா? என் ஜுன்னு என்ன எதுக்காக தேடிக்கிட்டு இருந்தான்? உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்றதுக்காகமா. என்னது? சித்தப்பாவோட கம்பெனிக்கு ஏதோ புது டெண்டர் வந்திருக்கான். அதுக்காக பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறாராம். அந்த பார்ட்டில உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையா சொல்ல போறாராம். உங்களாலதான் கம்பெனிக்கு நல்ல பேரு கிடைக்க போகுதுன்னு எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது ஜுன்னு? சித்தப்பாவும் மேனேஜரும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. நான் அப்பதான் கேட்டேன். முதல்ல நான் இந்த ஊருக்கு வரும்போதே யார் கண்ணிலயும் நான் பற்றக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இவர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது அங்க சுத்தி இங்க சுத்தி கண்டிப்பா நந்தன் ஃபேமிலிக்கு கூட போகும். என்ன ஆனாலும் சரி, என்னை பத்தி யாருக்கும் தெரிய வரக்கூடாது. வாலக்ஷ்மி, இன்னைக்கு உன்னோட பேரை இந்த ஊர் முழுக்க தெரியற மாதிரி நான் மாத்த போறேன். இனி பிசினஸ் விஷயத்துல லக்ஷ்மின்ற பேரை கேட்டாலே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி செய்ய போறேன்.
இதெல்லாம் எதுக்கு செய்யறேன் தெரியுமா லக்ஷ்மி? எங்க அப்பாவும் ஒரு காலத்துல ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருந்துதான் பெரிய இடத்துக்கு வளர்ந்திருந்தாரு. அவர் எப்பவும் ஒரே விஷயம்தான் சொல்லுவாரு, கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும், உதவி செய்யறவன் இந்த உலகம் முழுக்க தெரியணும்னு சொல்லுவாரு. நீ எனக்காக செஞ்ச இந்த உதவி எல்லாருக்கும் தெரியணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த உதவியை நான் உலகத்துக்கே தெரியப்படுத்தினா மட்டும்தான் பலனுக்கே வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும். அதல பாதாளத்துக்கு போக போதுன்னு நினைச்ச நம்மளோட கம்பெனி திரும்பவும் அதோட பழைய நிலைமைக்கு வரத்துக்கு நீ தான் உதவி பண்ணிருக்க. அதோட நம்ம 100 குடும்பத்துக்கான வேலையும் போகாம அவங்க வேலையை காப்பாத்தி கொடுத்து நல்லதும் பண்ணிருக்க. அதனாலதான் நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், உன்னோட கடின உழைப்புக்கும் பலன் கிடைச்சாகணும். லக்ஷ்மிங்கிற அந்த ஒரு பேரை இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்ற மாதிரி நான் மாத்த போறேன். நீங்க சொன்னதெல்லாம் போதும், நிறுத்துறீங்களா? என் வாழ்க்கைங்கிற வட்டத்துக்குள்ள இருந்து என்ன வெளியில கூட்டிட்டு போனோம் நீங்க முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அவ்வளவுதானே தவிர எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு, எட்டாத ஒரு உயரத்துக்கு நீங்க என்ன கொண்டு போகணும்னு உங்களோட எண்ணத்தையும் உங்களோட ஆசையையும் என்னோட வாழ்க்கையில திணிக்காதீங்க. சரி லக்ஷ்மி, நான் உன் மனசுல என்ன ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்காம நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யோசிக்கிறேன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் லக்ஷ்மி. தப்பு என்னோடதான். நான் உனக்கு பிடிக்காத மாதிரியும் இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியும் எதுவும் நடக்காது. நாளைக்கு ஃபங்க்ஷனையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் லக்ஷ்மி. வம்சி, நாளைக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிருங்க. சார், அது ஆல்ரெடி ரெசார்ட்டையும் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா அது நமக்கு பெரிய நஷ்டம் சார். போனா போகட்டும் வம்சி, அங்க வீணாகிற பணம் நமக்கு முக்கியம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களோட மன நிம்மதி தான் முக்கியம். நான் யாருக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கனோ அவங்களுக்கே இதெல்லாம் பிடிக்காதப்ப அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுல பிரயோஜனமே இல்லை. லக்ஷ்மி, இனி நீ ரிலாக்ஸா இருக்கலாம். நீ எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறியோ அப்படி இருக்கலாம். உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் இனி நடக்காது. சரியா லக்ஷ்மி?